திஸ் இஸ் Prakash. Thank you for watching my channel. நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் இந்த காலேஜ்லாம் ஓப்பன் பண்ணதில்லை அண்டு லேட்டானாலும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. பிகாஸ் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கஸ்டமர் பைக் அண்ட் நம்மளை நம்பி வந்து ஒரு கஸ்டமர் வந்து வண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டா டியோ BS4. அண்ட் அந்த வண்டியோட என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அந்த ஃபுல் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் என்னோடய எஃபர்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் படிஸ், இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குன்னா ஹோண்டா டியோ இருக்குது. இந்த வண்டியோட மெயின் ப்ராப்ளம் என்னென்னா செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பாருங்கள், செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த செல்ஃப் ஸ்டார்டிங்கில் மொத்தம் வந்து 3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்னா, ஒன்று ஃபியூஸ் போயிருக்கும். ஃபியூஸ் போயிருந்ததுன்னா வந்து ஆர்ன் அடிக்காது, இது ஆர்ன் நல்லா அடிக்குது. அண்ட் தென் ஒன்று வந்து பெண்டெக்ஸ் வந்து போயிருக்கலாம். பெண்டெக்ஸ் போயிருந்தால் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாய்ஸ் வரும், அதுவும் வரல. அண்ட் தென் மூணாவதாக ஒரு விஷயம் என்னென்னா ரிலே போயிருக்கலாம். இங்கே இருக்க இதுவை பார்த்தா வந்து இந்த வண்டிக்கு வந்து ரிலே தான் மெயின் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நம்ம ரிலே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரிலே வந்து எடுக்கணும்னா இந்த ஷீல்டெலாம் வந்து கட்டணும். இந்த ஷீல்டு கட்டணும்னா அது இங்கே 2 ஸ்க்ரூஸ் இருக்குது. அண்ட் தென் இந்த சைடில் இருக்க இந்த ஸ்க்ரூஸ்லாம் கட்டணும். இதெல்லாம் கட்டணும்னா இது வந்து தனியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து செல்ஃப் மோட்டர் ரிலே. அது இது வந்து ஆர்என் ரிலே. இதை நம்ம வந்து கட்டி பார்க்கணும். எப்படி கட்டணும்னா நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் வண்டியோட செல்ஃப் மோட்டர் ரிலே. இதுதான் வந்து செல்ஃப் மோட்டரோட ரிலே. இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்ட் காம்போனண்ட்டு இக்னிஷன் சுவிட்சில். இது இல்லைனா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இது எப்படி வந்து ஒர்க் பண்ணணும்னா வந்து பேட்டரிலேருந்து வர கரண்ட்டை வந்து ரீடைரக்ட் பண்ணி அதை ஸ்டார்டர் மோட்டருக்கு சென்ட் பண்ணுறப்போ ஸ்டார்டர் மோட்டர்லேருந்து சோல்நாடுக்கு சென்ட் ஆகும். அந்த சோல்நாடுக்கு சென்ட் ஆகும்போது ஸ்டார்டர் மோட்டர்லேருந்து டிரைவ் பினியன் வந்து வெளியே வரும். அந்த டிரைவ் பினியனோட ரேக் வந்து ஃப்ளைவீலோட ரேக் வந்து ஜாயின் ஆகும்போது ரெண்டுமே ரொட்டேட் ஆக சொல்ல ஏரும் ஃபியூல் வந்து சக் பண்ணி அதை வந்து ஸ்பார்க் ப்ளக்கில் இக்னேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு தான் வந்து இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லைன்னா வண்டியே வந்து ஸ்டார்ட் ஆகாது, செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. இப்போ வந்து நம்ம வந்து புது ரீலை வந்து மாட்டிட்டோம். புது ரீலை மாட்டிட்டு இதை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து எடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணணும். இப்படி செட் பண்ணிவிட்டு இது வந்து ஆர்என் ரிலே, இது வந்து பஸர். இது வந்து இந்த இடத்துல இப்படி செட் பண்ணிட்டு கேப் இருக்கும். இந்த கேப்பை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஆன் பண்ணிடணும். இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து செல்ஃப் மோட்டர் ரிலே வந்து எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். செல்ஃப் மோட்டர் ரிலே வந்து சேஞ்ச் பண்ணோடனே வந்து நம்மளுக்கு வந்து நாய்ஸ் வந்து வருது, வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது வண்டி. அப்படி ஸ்டார்ட் ஆகலைன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பெண்டெக்ஸ் ஆக்சல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஆக்சலை வந்து ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணி இல்லைன்னா சர்வீஸ் பண்ணி போட்டாக்கா செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ஆகும். அதுதான் வந்து ரிமூவ் பண்ணிருக்கோம். இந்த கேஸ் மொத்தம் டோட்டலாக ஒரு 7 ஸ்க்ரூஸ் இருக்கும். அதை வந்து கரெக்டான ஸ்பேண்டரை வச்சு கழட்டி அதுக்கப்புறமா அந்த பெண்ட் ஆக்சல் வந்து செக் பண்ணணும். இப்போ நம்ம அந்த போல்ட் ரிமூவ் பண்ணோடனே இந்த கேஸ் வந்து தனியாக வந்துச்சு. கேஸ் தனியாக வந்துட்டுனா உள்ளே இருக்க பாருங்கள், அதுதான் வந்து பெண்டெக்ஸ் ஆக்சலோட ஹப்பு. அந்த ஹப்பை வந்து கழட்டிட்டு இல்லைன்னா அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா பெண்டெக்ஸ் ட்ரைவ் இருக்கும். அந்த ட்ரைவை வந்து பொறுமையாக இது மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி வெளியே எடுக்கணும். எடுக்கிறத பாருங்கள். பெண்டெக்ஸ் ஆக்சலை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இது வந்து நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது. ட்விஸ்ட் பண்ணும்போது நல்ல பீனியன்ஸ்லாம் வெளியே உள்ளே போய்ட்டு வருது. இது ஜஸ்ட் வந்து பெட்ரோல் வாஷ் பண்ணி போட்டாலே போதும். வண்டி வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா வந்து ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகும். அந்த பெண்டெக்ஸ் ஆக்சலை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பெட்ரோல் போட்டு எல்லாமே வந்து க்ளீனாக அந்த பீனியன்ஸ் அந்த ரேக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாத்தையும் வந்து பெட்ரோலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். அதான் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து அதோடய ப்ளேஸில் வந்து இன்செர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து செல்ஃப் கொடுக்கும்போது வண்டியில் வந்து எந்த ஒரு லேகும் இல்லாமல்
ஸ்மூத்தாக வந்து வண்டி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும். இந்த பெண்டெக்ஸ் ஷாஃப்ட் தான் வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த ஆக்சிலை வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அந்த பெட்ரோல்ஸ்லாம் வந்து நல்லா பெட்ரோல்லாம் உள்ளே போய் ரஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. இந்த இன்ஜின் கேஸ்லாம் வந்து நம்ம எப்போயாச்சும் ஒரு நாள் தான் வந்து ஓப்பன் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒன்ஸ் நம்ம வந்து வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி நல்லா பெட்ரோலை போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா வேஸ்ட் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது உள்ள இருக்கிற ரெஸ்ட்டெல்லாம் வந்து வெளியே போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்ஜின் கேஸில் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் ஓப்பன் பண்ணப்போ. நான் வந்து ஃபுல்லாக பெட்ரோல் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டுருக்கோம். இது மாதிரி க்ளீனாக எப்போல்லாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்ஜின் கேஸ் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து இதை வந்து நீட்டாக வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் பெட்ரோல் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து வெயிலில் வச்சுட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத்தை போட்டு நல்லா க்ளீனாக துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து இன்ஜினை வந்து அதை வந்து கேஸை வந்து மவுண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மறுபடியும் அந்த டஸ்ட்டை வந்து அதில் வந்து ஒட்டாமல் நீட்டாக இருக்கும். நல்லா பல பெட்ரோலை போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் வந்து கிக்கர் ஷாஃப்ட். கிக் பண்ணும்போது இதான் வந்து ரொட்டேட் ஆகி கிக் வந்து ஸ்டார்ட் ஆகும் மேலே. அண்ட் இந்த வண்டியில் வந்து கிக்கர் வந்து ஜாம் ஆகுதுன்னு சொன்னாங்க. கிக் பண்ணால் வந்து ரிவர்ஸ் வர மாட்டேங்குது கிக் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து கேஸ் ரிமூவ் பண்ணால் இங்கே ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டுக்கு வந்து 6 போல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரிமூவ் பண்ணணும். அது ரிமூவ் பண்ணால் அது உள்ள இப்படி தான் இருக்கும். அண்ட் இங்கே யாரோ பார்த்தீங்கன்னா வந்து லப்பர் ஒன்று வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுருக்காங்க. அதனால தான் போல் கிக் பண்ணால் ரிவர்ஸ் வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக அங்கே லப்பர் வரவே வராது. அண்டு அதுதான் வந்து கிக்கப் பினியன். இதுதான் வந்து அந்த கிக் ஷாஃப்ட்டை வந்து ட்விஸ்ட் பண்ணி கிக் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இதை வந்து பெட்ரோல் வாஷ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பெட்ரோல் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கிக்கர் ஷாஃப்ட் போயிருந்தால் மாற்றி தான் ஆகணும். இல்லை எதனா வேறு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். இப்போது அந்த கிக்கர் ஷாஃப்ட் அந்த கேஸ் அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நல்லா பெட்ரோல் போட்டு நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக வந்து ரொம்ப ரஸ்ட் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு போல் எல்லாமே ரிமூவ் பண்ணி இதெல்லாம் சர்வீஸ் பண்ணி அதனால தான் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பழைய கிக் ஷாஃப்ட் வந்து போயிடுச்சு. போயிட்டு புதுசு வாங்கிட்டு வந்தோம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 ருபீஸு. அண்ட் இது எப்படி மவுண்ட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. கரெக்டாக அங்கே ஒரு வாஷர் இருக்கும். வாஷர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது உள்ள ஒரு பியரிங் இருக்கும். அந்த பியரிங் நல்லா ட்விஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து கிக் ஷாஃப்ட் வந்து போடணும் அந்த ஸ்ப்ரிங் வச்சு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைட்டாக லூப்ரிகேஷன் பர்பஸ்க்காக க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லாக க்ரீஸ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 3 சைட்ஸ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா க்ரீஸ் அப்போ தான் வந்து லூப்ரிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் வந்து இது மாதிரி அந்த பிளேஸில் கரெக்டாக போட்டு அந்த பியரிங் மேலே வச்சிடணும். வச்சுட்டு ஒரு பிளேஸில் வந்து அதை வந்து லாக் பண்ணுவாங்க. கரெக்டாக லாக் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங்கோட அனதர் எண்டை வந்து நல்லா வலித்து அந்த கரெக்டாக அந்த ஹோலில் வந்து எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணணும். வந்து அந்த கிக்கர் ஷாஃப்ட் மேலே நல்லா இது மாதிரி க்ரீஸை வந்து நல்லா அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் லூப்ரிகேஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி எல்லா சைட்ஸும் எல்லா ரேக்குக்கும் வந்து அழகாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பினியனுக்கும் வந்து நல்லா இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் 3 சைட்ஸ் அப்ளை பண்ணிடணும். இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு வாஷர் இருக்கும். அதை வாஷர் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அதில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அங்கே ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கில் வச்சு லாக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு வாஷர் இருக்கும். அந்த வாஷர் போட்டு அந்த வாஷர் மேலே ஒரு சின்ன பின் ஒன்று கொடுப்பாங்க. அந்த லாக் பின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாக் பின்னை நல்லா வந்து கட்டிங் பிளேயரில் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணணும், அந்த லாக்கை வந்து இந்த மாதிரி ஒரு நோஸ் பிளேயரை வச்சு நல்லா டைட்டாக அமுத்தணும். அப்போ தான் அதுக்கு வந்து நல்ல டென்ஷனர் வந்து கிடைக்கும். டக்குனு கிடைக்கும் போது தான் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இது வந்து இது பெடல் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். இது அதுக்கப்புறம் நம்ம வந்து கிக்கரை வந்து செட் பண்ணலாம். கிக்கரை வந்து இந்த பொசிஷனில் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். மேலே பிளேட்டை வந்து வச்சு ஸ்க்ரூவை போட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும்.
இது வந்து வெளியே இருக்கணும். அப்போ ட்விஸ்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இந்த பினியன்ஸ் வந்து இந்த ரேக்கில் வந்து செட் ஆகும். ரேக்கில் செட் ஆகி இது சுற்றும் போது தான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இந்த வந்து பெல்டெக்ஸ் ஆக்சல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இந்த இங்கே ஹோல் தெரியுதா, இந்த ஹோலில் வந்து பண்ணுவாங்க. பெல்டெக்ஸ் ஆக்சலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த இருந்த இடத்துலையே நம்ம வந்து மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது மேலே வந்து இந்த ஹப்பை போட்டு வந்து க்ளோஸ் பண்ணோம். பெல்டெக்ஸ் ஆக்சலே வந்து சர்வீஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கிக்கர் ஷாப்டையும் வந்து புதுசாக மாற்றியாச்சு. அதெல்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கேங் கேஸை வந்து மவுண்ட் பண்ணுறோம். இதுக்கு மொத்தம் 7 போல்ட்ஸ் இருக்கும். அந்த 7 போல்ட்ஸை வந்து போட்டு I grew up in a place where they told you what to chase. இப்போ கேங் கேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கிக் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செல்ஃப் ஒர்க் அதான்னு பார்க்கலாம். செல்ஃப் போடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.